இங்கே பெங்களூர்ல ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் மேலே இருக்கிற மாதிரி நம்ம விருதுநகர்ல காமராஜரை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வேற எங்கேயும் பேசினது கிடையாது அதிகமாக காமராஜரை பற்றி. ஸோ காமராஜரை பற்றி சுருக்கமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து எளிமையின் உருவம். அதாவது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே இந்த சபையில் வந்து வேண்டுகோள் வச்சுருக்காங்க. காந்தி, காமராஜர், நேரு எல்லாரும் ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு கிடையாது. அடுத்த காமராஜரா வருவாங்க. இப்ப அண்ணாச்சி பண்ற பணி பாத்தீங்கன்னா காமராஜரை பத்தி பண்றாங்கன்னா அந்த மாதிரி காமராஜரா உருவாக்குறாங்க. இங்க இருக்கிற பிள்ளைங்களை எல்லாரும் என்ன கேட்டுக்கிறேன்னா, அடுத்த மதர் தெரசா எல்லாருமே அடுத்தடுத்து வரணும், அவங்களோட கொள்கையை ஃபாலோ பண்ணணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்காங்க எளிமையா. இப்ப எனக்கு 100 ரூபா கிடைக்குது அப்படின்னா அந்த 100 ரூபால 90 ரூபா மக்களுக்கு கொடுத்துட்டு 10 ரூபா தான் அவங்க வந்து சாப்பிட்றது மட்டும் தான் செலவழிப்பாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு தனக்குன்னு இல்லாம எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் காமராஜரோட மெயினான விஷயம். ஸோ நம்மளும் அவரை மாதிரி சிம்பிளா வாழணும். நிறைய விஷயங்கள் எல்லாரும் பேசிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம காமராஜர் நமக்கு வந்து நம்மள என்ன சொல்லுவாங்க, பேரம் பேசி நீங்க எல்லாம் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நல்லா படிக்கணும். அது நம்பர் 1. அது நம்ம பண்றோம். அடுத்த விஷயம் என்ன, நல்லா துறைகளை வளர்க்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா இருக்கணும். மாட்டு பண்ண இருந்தது அந்த இது கேட்டீங்கன்னா பல்லாவரம் பாட்டு மாடு. அதை வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நேரம் வந்து கோஆபரேட்டிவ்னு ஆரம்பிச்சாரு. கோஆபரேட்டிவ்னு எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற மாதிரி அந்த கோஆபரேட்டிவ் ஆரம்பிச்சோன்னே அதை ஒரு பிசினஸ் ஆக்கி இன்னைக்கு ஆவின் பால், நமக்கு இருக்கிற நந்தினி பால் எல்லாமே வந்து காமராஜரோட போட்ட விதை தான். அது மாதிரி நம்மளும் அதே மாதிரி மரங்களா வளர்ந்துருக்கோம். இன்னும் வளர்றதுக்கு நீங்க எல்லாரும் காமராஜர் என்ன பண்ணாலும் புக்ல படிங்க. எவ்வளவு எளிமையா இருக்கலாம், எப்படி நம்ம டெவலப் பண்ணலாங்கிறத மட்டும் பாருங்க. நன்றி, வணக்கம்.